இன்டர்நேஷனல் அப்ளைடு தமிழ் டீம், பன்னாட்டு பயனுறு தமிழ் குழுமம். இந்த குழுமத்தின் நோக்கங்களுள் ஒன்று உலகத் தமிழர்களுடைய எழுதும் திறன், நூல்களை படைக்கும் திறன், இதனை ஊக்கப்படுத்த வேண்டும், அதிகப்படுத்த வேண்டும் என்பதாகும். எப்படி அதிகப்படுத்துவது? அவர்களை பாராட்டலாம், அவர்களுடைய பணி சிறப்பானது என்று அவர்களுக்கு பரிசுகள் வழங்கலாம், விருதுகள் வழங்கலாம். இவையெல்லாம் மட்டும் போதாது. ஒரு நூல் வெளியாக வேண்டுமென்றால் அதற்கு பொருளாதாரம் அவசியமானதாக இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டில். அந்த பொருளாதாரத்தை நாம் கொடுக்கும் பொழுது, அதனோடு சேர்ந்து ஊக்கத்தையும் கொடுக்கும் பொழுது, அது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு ஊக்கமாக அமையும். அநேகமாக 1500 ரூபாயை ஒட்டிய தொகை உதவி தொகையாக வழங்கும். இந்த உதவியை ஆசிரியர் தன்னுடைய நூலில் முதல் பக்கத்தில் அல்லது கடைசி பக்கத்தில் உதவி செய்த அமைப்புகளின் பெயரையும் அவற்றின் லோகோவையும் பதிப்பில் இட வேண்டும். இது கட்டாயம். ஏனென்றால் உதவி செய்த அமைப்புகளுடைய வரவு செலவு கணக்குகளை அறுதியிடும் அந்த நிலைக்கு ஒரு சான்று தேவை. அதற்காக அந்த கட்டமைப்பு அவசியமாகிறது. இதன் மூலமாக ஒரு 1500 ரூபாய் வரும் பொழுது இந்த தொகை எதற்காக வழங்கப்படுகிறது என்றால், எழுதப்பட்ட அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல எழுதின அந்த விடயத்தை சிலருக்கு டைப் பண்ணுவதற்கு உதவி தேவைப்படும், சிலருக்கு டைப் பண்ணது பேஜ் மேக்கிங் பண்ணுவதற்கு உதவி தேவைப்படும். அந்த பேஜ் மேக்கிங் செய்யப்பட்ட அந்த PDF டாக்குமெண்டை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணுவதற்கு உதவித்தொகை தேவை. இந்த வகையான உதவிகளை மன்றம் செய்யும். ஒரு அழகான குறிப்பு என்னவென்றால், இப்படி நூல் உருவாக்குவதற்கு மன்றம் உதவி செய்யும் பொழுது, மன்றத்தின் பெயரை கூட அந்த நூலில் ஒரு இடத்தில் நாம் அச்சடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அந்த விற்பனையில் மன்றம் எதையும் எதிர்பார்க்குமா என்ற கேள்விக்கு தெளிவான பதில் நிச்சயமாக இல்லை. அந்த ஆசிரியர் யார் மூலம் வேண்டுமானாலும் பதிப்பித்துக் கொள்ளலாம், எவ்வளவு விலை வேண்டுமானாலும் வைத்து விற்றுக் கொள்ளலாம், எவ்வளவு பொருளாதாரத்தை வேண்டுமானாலும் ஈட்டிக் கொள்ளலாம். மன்றத்திற்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த நூல்களை வாங்கி மன்றம் பயன்படுத்தும் என்பதற்கு உறுதிமொழியும் நாம் வழங்கவில்லை. ஆனால் முயற்சி செய்யும். ஆக இந்த திட்டத்தின் மூலமாக நிறைய நூல்களை எழுத்தாளர்கள் எழுத வேண்டும். இது அறிவியல் நூல்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அறிவியல் நோக்கில் எழுதப்படும் தமிழ் இலக்கியத்தை சார்ந்த நூல்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். நிறைய எழுதுங்க, நிறைய நூல்களை உருவாக்குங்க. தமிழ் மிகச்சிறந்த உயரத்தை அடைய நாம் அனைவரும் முயல்வோம், முயன்று கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.